ஹலோ, திஸ் இஸ் ஜெகன் ஃப்ரம் growth டேட்டா. இந்த வீடியோல வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து டிஜிட்டும் நான் டிஜிட்டும் இருக்கும். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஸ்ட்ரிங்ல உடைய முதல் டிஜிட் எடுத்து அதை delete பண்ணிட்டு அதோட லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய நான் டிஜிட்டை delete பண்ணணும். அதே மாதிரி கம்ப்ளீட்டா அந்த ஸ்ட்ரிங்ல வந்து டிஜிட்டே இல்லாத வரைக்கும் delete பண்ணணும். பண்ணிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய அந்த கேரக்டரை வந்து ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது மெயினா நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை எப்படி மேனிபுலேட் பண்றது. ஏன்னா அது இம்யூட்டபிள் டேட்டா டைப் இல்லையா? அது எப்படி மேனிபுலேட் பண்றதுன்னா, ஒரு லிஸ்டா கன்வெர்ட் பண்ணிட்டு மேனிபுலேட் பண்ணி திரும்ப ஜாயின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஸ்ட்ரிங்கை கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த லாஜிக் யூஸ் பண்ணி ஒரு ஃபார் லூப்ல டெல்டா ஃபங்க்ஷன் ரன் பண்ணி பார்த்தோம். அது வந்து லிமிடேஷன் இருந்துச்சு. அதனால ஒரு வைல் லூப்ல நம்ம வந்து இந்த ஸ்ட்ரிங்கை ஃபுல்லா செக் பண்ணி பார்க்குறோம். அந்த கேரக்டர்ல வந்து இந்த ஸ்ட்ரிங்ல வந்து எல்லா டிஜிட் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஃபார் லூப்ல டிலீட் பண்ணிட்டு ஒரு பிரேக் கொடுக்குறோம். ஸோ இந்த வீடியோவோட டீடைல் எக்ஸ்பிளேஷன் வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் செக்ஷன்ல இருக்கும். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் அப்படின்னா growth data யூடியூப் சேனல் விசிட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.